Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மாரீசன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பரான காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஃபகத் ஃபாசில் வடிவேலுன்னு ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நடிச்ச சூப்பரான மூவி. மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ஃபகத் ஃபாசில் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே கைவரிசை காட்டலாம்னு சொல்லி திருடரா ஒரு வீட்டுல திருட போறாரு. அந்த வீட்டுல வடிவேலுவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா தயவு செஞ்சு இங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்போம், உனக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்றதை கேட்டு நம்ம ஃபகத் ஃபாசிலும் பணத்தை மேல ஆசைப்பட்டு வடிவேலுவை கூட்டிட்டு போய் காசு வாங்கலாம்னு நினைக்கும் போது வடிவேல் கிட்ட இன்னும் பல லட்சம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் திருவண்ணாமலையில டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த பணத்தை லவுட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த பணத்தை அவர் திருடினாரா, வடிவேலு யாரு, இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரோட் ட்ரிப்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, சம்பவங்கள் என்னங்கிறத அட்டகாசமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நீட்டான சோஷியல் டிராமா மெசேஜுமே உள்ள இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபகத் ஃபாசில் நடிப்பு அரக்கனா நேச்சுரல் ஆக்டிங் மூலியமா ஈஸியா ஆடியன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பேரலா வடிவேலு பாத்தீங்கன்னா சைலண்டா சம்பவம் பண்ண காத்திருக்க ராஜான்னு சொல்லி அவருக்கு டஃப் கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல மைண்ட் ப்ளோவிங்கான ஆக்டிங்ல ஒரே சீன்ல அழுந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸையுமே அவரோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுவாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காமெடி த்ரில்லர் டிராமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி நிறைச்சி செகண்ட் ஹாஃப்ல ஜர்னர் ட்விஸ்ட் கொடுத்து இன்ட்ரோல் பிளாக் செம்மையா ரைட்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா த்ரில்லர் டிராமா, சஸ்பென்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாலும் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஓகேஷான ஒரு டோன்ல எண்ட் பண்ணி டீசென்ட் வாட்ச்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிக்கலா நரேஷனா கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நிறைய சம்பவம் பண்ணி அட்டகாசமான படம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நிறைய ஹைப் ஏத்தி இருந்தாலும் சில சீன் ஸ்லோவா லாகிங்கா தான் இருந்துச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் படத்தை ஒட்டுமொத்தமாவே ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு மட்டும் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட டைமிங், கவுண்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன் நீட்டா இருந்தாலும் கதைக்கு அது இன்னும் பெரிய வெயிட்டேஜை கிரியேட் பண்ணாம விட்டுருச்சு. ஓவராலா வேற ஒரு படத்துல இருந்து வெட்டி ஒட்டி வச்ச மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அந்த டெம்ப்ளேட் டிராமாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லர் சப்ஜெக்ட் மாறினதுக்கு அப்புறமேட்டு பல கிளீஷேவான த்ரில்லர் மூட்ல தான் இந்த படத்தையும் ஜவ்வா போட்டு அழுத்து இழுத்து மெசேஜ் சொன்னாங்க. ஏன்னா புது காம்பினேஷன் நல்ல ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருந்த படம் சில சீன்ஸ்ல பிரெடிக்டபிள் ஃபேக்டர் உள்ள எட்டி பார்க்கும் போது இந்த ரோட் ட்ரிப்ல பிலாசபி பேசி வேர்ல்டு இஷ்யூ டச் பண்ணுமாங்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லாம தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் படத்துல பல விஷயம் பயங்கர கியூரியஸாவும் கன்னிங்காவும் இருந்துச்சு. ஃபீல் குட் படமாவே இருந்தாலும் ட்விஸ்ட் கொடுத்து ரேசி ஸ்கிரீன் பேல கீரை மாத்தி போப்போம், ஒரே கீர்ல எவ்வளவு நேரம் தான் போவோங்கிற ஒரே ஒரு கேள்விக்காக இவ்வளவு சம்பவம் பண்ணுவீங்களான்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா லாஜிக்கே இல்லாம ஓப்பன் சஸ்பென்ஸ்ல டிராமா ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல இவங்க கிளாரிட்டியோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மேக்கிங்லேயே பல சீன்ஸ் இன்னும் பெட்டரா இருந்துக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அபவ் ஆவரேஜான த்ரில்லர் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரிவ்யூன்னு சொல்லி நம்ம டெய்லியுமே ஒரு ரீல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் கீழே இருக்கு. கிரிட்டிக்ஸ் மோங்கல் தான் சேனல் நேம். ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓவராலா நல்ல ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மிஸ் பண்ணாம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாரீசன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. உங்களுக்காக நல்ல நல்ல ரிவ்யூஸ் தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you well.